பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். இந்த ஆயத்தை பற்றி 2 நாட்களாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள். மலக்குமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படியாக அல்லாஹ் கூறினானே, இந்த சஜிதா இருக்கின்றதே கண்ணியத்துக்காக வேண்டி சொல்லப்பட்ட சஜிதாவாகும். இது இபாதத்துக்காக சொல்லப்பட்ட சஜிதா கிடையாது. இபாதத்துடைய சஜிதா அது அல்லாஹுவுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. யாருக்கும் கிடையாது. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தாலா கட்டளையிட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, இக்ராம் வயசாஸ், இதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்களை அல்லாஹ் தாலா சஜிதா செய்யும்படியாக அல்லாஹ் தாலா கூறினான். முந்தைய சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கண்ணியத்துக்காக வேண்டி சஜிதா செய்யக்கூடிய பழக்கங்கள் அது இருந்திருக்கிறது. உதாரணமாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தகப்பனார், அவர் ஒரு கனவு பார்க்கிறார். அந்த கனவுல இன்னி ராயிட்டு அஹத அஷர கௌகபம் ஷம்ச வல் கமர ராயிட்டுஹும் லீ சாஜிதீன். தாம் மகன்கிட்ட சொல்றாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், நான் ஒரு மனாமு பார்த்தேன். அந்த மனாமிலே 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் ரைத்துஹும் லீ சாஜிதீன், எனக்கு சஜிதா செய்வதை போல நான் நான் கனவு பார்த்தேன் அப்படி சொல்றாரு அவர். அது ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரியாசனத்தில் அமர வைத்து, அவங்க பிள்ளைங்க அந்த 11 பேர், அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அவங்க சிரம் சாய்த்தார்கள். சிரம் சாய்த்தார்கள்னா இடுப்பை வளைப்பதற்கு தான் சிரம் சாய்ப்பது அப்படின்னு சொல்வது. இடுப்பை சாய்ச்சு அவங்க கண்ணியப்படுத்தி சஜிதா செஞ்சாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ஒரு கனவு பார்த்ததா சொன்னீங்கல்ல, அந்த கனவுக்கு இதுதான் விளக்கம், பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாறு இருக்கிறது. அப்போ முந்திய சமுதாயத்திலே இந்த பழக்கம் இருந்திருக்கின்றது. இந்த உம்மத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாவை தவிர வேற யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. அதெல்லாம் முன்னால் இருந்திருக்கலாம், அதெல்லாம் மன்சூக் ஆகிவிட்டது. அதெல்லாம் இந்த ஷரியத்தில் கிடையாது. இந்த ஷரியத்தில் அல்லாவுக்கு மட்டும்தான் சிரம் சாய்க்க வேண்டும். ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது, ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், நாயகமே, நான் சிரியாவுக்கு போனேன். அங்கே பார்த்தா சிரியாக்காரர்கள் தன்னுடைய தலைவர்களுக்கும் உலமாக்களுக்கும் அவர்கள் சஜிதா செய்வதை நான் பார்த்தேன். அவர்கள் சஜிதா செய்யும்போது அவர்களை காட்டிலும் எங்களுக்கு எவ்வளவோ முக்கியமானவர் நீங்கள், நாங்கள் ஏன் உங்களுக்கு சஜிதா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன், கணவன்மார்களுக்கு சஜிதா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இருப்பேன். ஏன்னா கணவன்மார்கள் நிறையா மனைவிமார்களுக்கு செய்கிறாங்க, ஆனால் மனைவிமார்கள் நன்றி கெட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எவ்வளோதான் செஞ்சாலும் நன்றி கெட்டத்தனம், எவ்வளோதான் செஞ்சாலும் நன்றி கெட்ட வார்த்தைகள். அதனால் கணவனுடைய அந்த உபகாரத்தின் காரணத்தினால பெண்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன், கணவன்மார்களுக்கு சஜிதா செய்யும்படியாக. ஆனால் அதுவும் ஷரியத்தில் இல்லை, ஜாயிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள். இதுவும் இருக்கிறது. தஃப்சீர ராசின்னு சொல்லி ஒரு தஃப்சீர் கிதாப் இருக்குது. அந்த கிதாபில் இந்த தஃப்சீர் இமாம் ராசி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்காக வேண்டி அவங்க எழுதியிருக்கிறாங்க.
அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த உம்மத்தில் வந்து சஜிதா செய்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான். வேற யாராக இருந்தாலும் சரி, அத்தாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, பெரிய மனிதராக உலமாவாக இருந்தாலும் சரி, யாரா வேணா இருந்துட்டு போ. ஆனால் சிரம் சாய்ப்பது அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான். வேற யாருக்குமே கிடையவே கிடையாது. எவனா இருந்தாலும் சரி. இது நம்மளுடைய ஷரியத். நமக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்து அதுதான். இப்போ மலக்குமார்கள் சஜிதா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க செஞ்ச சஜிதா இருக்கிறதே அது கண்ணியத்தின் அடிப்படையில் செய்த சஜிதா என்பதாக இமாம் ராசி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த மாதிரி சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரி தஃப்சீர குர்துபியில ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அந்த இப்லீஸுக்கு அல்லாஹ் தாலா எல்லா விதமான சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். கடைசியில் அவனுடைய நிலை என்ன ஆனது அப்படின்னு சொன்னால், குஃபுருடைய நிலையில தான் அவன் ஆகிவிட்டான். அவனுக்கு அல்லாஹ் நிறையா சக்தி வல்லமைகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ் சஜிதா செய்ய அப்படின்னு சொன்னபோது, அவன் சஜிதா செஞ்சிருந்தா பரவாயில்ல, அவன் சஜிதா செய்யாத காரணத்தினால அவன் மறுத்தான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறானே இங்கே, ஃபசஜது இல்லா இப்லீஸ். மலக்குகள் எல்லாம் சஜிதா பண்ணாங்க, ஆனால் இப்லீஸ் மட்டும் பண்ணலை. அபா வஸ்தக்பர், அவன் மறுத்தான், ஆணவம் கொண்டான், வக்கான மினல் காஃபிரி, காஃபிரா போயிட்டான். அல்லாஹ் அவன் அவ்வளோ உசரத்தில் தூக்கி வச்சிருந்தான், ஆனால் கடைசியில் அவன் காஃபிரா போயிட்டான். ஸோ அதனால் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருடைய விஷயத்திலையும் நம்ம சொல்ல முடியாது இவருடைய நிலை இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருடைய நிலையை எப்படி வைத்திருக்கிறானோ அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே வெளிச்சம். ஸோ அதனால் அல்லாஹ் தாலா இடத்துல நம்ம வந்து துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தாலா இடத்துல நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வே எங்களுக்கு ஈமானோட மரணத்தை கொடு, மௌத்து வரையிலும் ஈமானை பாதுகாக்கிற தௌஃபீகை கொடு. அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவனாக இருந்தான் இந்த சைத்தான் பிடிச்ச பய. கடைசியில் அல்லாஹ்வோட ஒத்த வார்த்தையை கேட்காம, அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இதுவும் சொல்லுவார்கள், முதல்ல பிரபஞ்சத்திலே நடந்த ஒரு பாவம் அப்படின்னு சொன்னா அது பெருமைதான். பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அபாவஸ்தக்பர், மறுத்தான், ஆணவம் கொண்டான், பெருமை அடித்தான். பெருமை என்பது எவ்வளோ மோசமான பாவம் அப்படின்னு சொன்னா, ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, யாருடைய உள்ளத்திலே கடுகளவுக்கு கடுகளவுக்கு பெருமை இருக்குமோ அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது, அவன் சொர்க்கத்திலே போக மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் உலகத்தில் முதல்ல நடந்த பாவம், சைத்தான் பண்ண பாவம். இந்த இந்த பெருமையின் காரணத்தினால, ஆணவத்தின் காரணத்தினால தான் அவன் வந்து காஃபிரா போயிட்டான். ஒகான மினல் காஃபிரி. அல்லாமா குர்துபி அவர்கள் அதான் சொல்கிறாங்க, யாருடைய முடிவு என்னங்கிறது தெரியாது, அதனால் அல்லா தாலா இடத்துல மன்றாடி கொண்டே கடைசி வரைக்கும் இருக்கணும். மரண தருவாய் வரையிலும், சக்கராத்துடைய நேரம் வரையிலும் சைத்தான் இருக்கிறானே, நம்மளை எப்படியாவது குஃபுரில் கொண்டு போய் தள்ளுறதுக்கு உண்டான முயற்சியை அவன் பண்ணுவான். அவனுடைய முயற்சியில இருந்து தப்பிப்பதற்கு உண்டான முயற்சியும் நாம் மரண படுக்கை வரையிலும் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இப்போ நம்ம அல்லா தாலா இடத்துலையும் துவா செய்யணும், நம்மளுடைய ஈமான கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்றுறதுக்கு அதுக்கும் நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது மிராக்கல் அப்படிங்கிறது கராமாத் அப்படின்னு சொல்கிறாங்க அரபியில். இந்த கராமாத் அப்படிங்கிறது ஒரு மனிதன் செய்கிறான் அப்படிங்கிறதுனால உடனே அவனை வந்து வலியுல்லா, அவனை வந்து இறைநேசர், வலியுல்லா அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க. யாருடைய மிராக்களை பார்த்துட்டும் நீங்கள் வந்து யாரையும் இவர் அல்லாஹ்வுடைய இறைநேசர், இவர் இவர் அல்லாஹ்வுடைய வலி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க. சைத்தான் கூட தான் நிறைய மிராக்கள் எல்லாம் அவன் பண்ணி காட்டுவான்.
அவனுக்கு அல்லாஹ் தாலா அவ்வளோ பவர் அல்லாஹ் தாலா அவனுக்கு கொடுத்துருந்தான். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த மண்ணு பொம்மையை செஞ்சு வச்ச நேரத்தில் வாயில பூந்து பித்தட்டு வழியாக வெளியில் வந்துடுவான். இந்த மாதிரி டகால்ட்டி டுகால்ட்டி வேலையெல்லாம் பார்த்த பையன் அவன். அதனால் அவன் இபிலீஸு அவன் என்ன வலியுல்லாவாயிட்டானா, அல்லாஹ் அந்த இபிலீஸை வகான மினல் காஃபிரீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகிறான். அதனால் அல்லாமா குர்துபி அவர்கள் இதை அண்டர்லைன் பண்ணுறாங்க. அல்லாமா குர்துபி என்ன சொல்கிறாங்க, யாரும் ஒரு மிராக்கல் பண்ணி காட்டுறான் அப்படிங்கிறதுனால உடனே அவன் அல்லாவுடைய வழி அல்லாவுடைய இறைநேசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடாதீங்க. எத்தனையோ ஃபாஜிரின் மூலமாக, எத்தனையோ காஃபிரின் மூலமாக, எத்தனையோ ஃபாசிக்கின் மூலமாக, எத்தனையோ முஷ்ரிக்கின் மூலமாக, எத்தனையோ காஃபிரின் மூலமாக, முனாஃபிக்கின் மூலமாக கூட மனிதனால் செய்ய முடியாத காரியங்கள் செய்ய முடியும். முடியாமல் ஒன்றும் கிடையாது, முடியும். அதுக்குன்னு சொல்லி சில பயிற்சிகளை மேற்கொண்டால் அது மனுஷனால் முடியாத காரியம் இல்லை, அதுவும் முடியும். ஸோ அதனால் அதை ஒன்று மட்டுமே வச்சுக்கிட்டு யாரையும் வலியுல்லான்னு சொல்லிட முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனசுக்குள்ளார ஒரு ஆயத்தை நினச்சிக்கிட்டாங்க. சூரத்து துஹானில் இருக்குது ஒரு ஆயத், ஃபர்தகிப் ஃபர்தகிப். அந்த ஆயத்து சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஃபர்தகிபு மினஸ்ஸமா பி துஹானின் முபீன் ஏதோ ஆயத்து அது. அந்த ஆயத்தை மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டாங்க. அதை மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு இப்னு சையாதுன்னு சொல்லி ஒரு காஃபிர் இருந்தான். அவங்கிட்ட கேட்குறாங்க, நான் மனசில் என்ன நினச்சேன் சொல்லு அப்படின்னு. அவன் சொல்லிட்டான் இது துஹான் ஃபர்தகிப், அந்த ஃபர்தகிப் மினஸ்ஸமா பி துஹானின் முபீன் அந்த ஆயத்து அதை சொல்லிட்டான் அவன். அதனால் இப்னு சையாது என்ன, அவன் வலியுல்லாவாயிட்டானா? கிடையாது. சில ட்ரிக்ஸு, சில 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 திறமைகள், அவ்வளோதான். இந்த மேஜிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மேஜிக். அது வெள்ளைக்காரன் இருக்கிறானே வாயால் சொல்லி செய்கிறான் மேஜிக்குன்னு சொல்லி, இவங்க அது பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது. இந்த சூனி பிளாக் மேஜிக் இது ஒரு பெரிய மண்ணாங்கட்டி, இது ஒரு பெரிய வேலை கிடையாது. இது ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் பார்க்கலாம். அதனால் அவன் அல்லாஹ்வினுடைய வழியாக ஆக்கி விடுவானா? உலமாக்கள் அல்லாமா குர்துபி இதையும் அவர்களுடைய தஃப்சீரில் எழுதுகிறார்கள். இது என்ன பெரிய ஆச்சரியம், தஜ்ஜால் அவன் என்னைக்கு வருகை தருவானோ அந்த தஜ்ஜால் வானத்தில் இருந்து மலையை பெய்ய வைப்பான், பூமி காஞ்சு போன பூமியை விளைய வைப்பான், பூமியினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அவனுக்கு பின்னாலேயே வரும். பின்னாலேயே தங்கம் வெள்ளி மாணிக்க மரகத வைடுபியங்கள் எல்லாம் அவன் பின்னாலேயே வரும். அதெல்லாம் காட்டுவான். ஒரு வாலிபரை பிடிச்சி கத்தல் செய்து கொலை செய்து மறுபடியும் அவனுக்கு உயிர் கொடுத்து காட்டுவான். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் செய்வான். அதனால் தஜ்ஜால் என்ன அவன் வலியுல்லாவாயிடுவானா? தஜ்ஜால் காஃபிர் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமான விஷயம். இது ஹதீஸில் இருக்கிறது, நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய முகத்திலேயே காஃபிர்னு முத்திரை குத்தப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது அவனும் தான் இந்த ஆச்சரியமான விஷயங்கள் செஞ்சு காட்டுவான். அப்போ வெறுமனே இதை வைத்து ஒருத்தர் வலியுல்லாவாக ஆயிட முடியாது. குரான் ஹதீஸு படிக்கு யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் வலியுல்லா. குரான் ஹதீஸு படிக்கு வாழ்கிறதுல தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. குரான் ஹதீஸு படிக்கு வாழலைன்னு சொன்னால் நீ யாரா வேணா இரு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கண்டிப்பாக கிடைக்காது. குரான் ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, எனக்கு பின்னால் உங்களுக்கு 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன், ஒன்று குரான், இன்னொன்று ஹதீஸ். அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் வரை நீங்கள் ஒரு காலமும் வழி தவற மாட்டீர்கள். உங்களுடைய கடவாய் பற்களால் அதை பற்றி பிடியுங்கள் அப்படி சொல்லி இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார்கள். அதனால் வாழ்க்கை குரான் ஹதீஸு படிக்க இருக்கணும்.
குரான் ஹதீஸு படிக்கு வாழ்கிறவன் தான் அவுலியாவாக முடியும், அவன் வலியுல்லாவாக முடியும். இல்லைன்னா வலியுல்லாவெல்லாம் ஆக முடியாது. இந்த மேஜிக்கு காட்டுற வேலை, சும்மா அப்படி எல்லாரும் நம்புகிற மாதிரி வேலையெல்லாம், இது பயிற்சி எடுத்தால் யார் வேணால் இது செய்யலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரி, இது ஒரு விஷயம் அல்லாமா குர்துபி அவர்கள் தப்சீர் குர்துபியில் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு விஷயமும் சொல்கிறேன். சிலர் பேர் மலக்குமார்கள், பூமியில் இருக்கிற மலக்குமார்கள் தான், அவங்களுக்கு தான் அல்லாஹ் தாலா வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்ய சொன்னான் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை. மாறாக மொத்த மலக்குமார்களையும் தான் அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்யும்படியாக அல்லாஹ் சொன்னான். ஏன்னா குரானில் வேறு ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசும்போது ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் குல்லுஹும் அஜ்மஊன், மலக்குமார்கள் எல்லாரும் சஜிதா செய்தார்கள். குல்லுஹும்னு வேற அல்லாஹ் சொல்கிறான், அஜ்மஊன்னு வேற அல்லாஹ் சொல்கிறான். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உலமாக்கள்கிட்ட போய் அர்த்தம் கேளுங்க. குல்லுஹும்னா என்ன அஜ்ரத்து, அஜ்மஊன்னா என்ன அஜ்ரத்து அப்படின்னு கேளுங்க. குல்லுஹும் அஜ்மஊன் அப்படின்னா ரொம்ப உறுதியாக அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய, குல்லுஹும்னு சொன்னாலே போதும், அஜ்மஊன்னு வேற அல்லாஹ் சேர்த்து அல்லாஹ் தாலா எல்லா மலக்குமார்களும், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்களோ எல்லாருமே ஆதம் நபிக்கு கண்ணியம் செய்யும் வண்ணமாக அவங்க எல்லாரும் சஜிதா பண்ணாங்க. இதுதான் நடந்தது. ஸோ அதைத்தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வயது குல்நாளில் மலாயிகத்தி இஸ்ஜுது ஆதம், ஆதமுக்கு சஜிதா செய்யும்படியாக மலக்குகளுக்கு நாம் சொன்னபோது ஃபஸஜது, எல்லாம் சஜிதா பண்ணாங்க, இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்லீஸ் மட்டும் செய்ய மாட்டேன்ட்டான். அபா வஸ்தக்பர், அவன் மறுத்தான், ஆணவம் கொண்டான், வக்கான மினல் காஃபிரி, காஃபிராக ஆகிவிட்டான், நிராகரிக்கக்கூடியவர்களிலே அவன் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஆயத்துடைய தஃப்சீர் 3 நாளாக சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஆயத்துடைய தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்படும். குன்னா யா ஆதம் முஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா வ குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினத் தாலிமீன். நாளைக்கு இதை பற்றி பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி